ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் குழம்பு வைப்பது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். மட்டனை நல்லா கழுவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சு பட்டை கிராம்பு போட்டு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி போட்டு புதினா மல்லித்தழை போட்டு நல்லா வதக்கி விட்டு கறியும் போட்டு நல்லா நல்லா கிண்டி மஞ்சத்தூள் போட்டு கழனி தண்ணி இருந்துச்சுன்னா ஊற்றி 2 விசில் விட்டு இறக்குனா சூப் ரெடி ஆயிரும். ஓகே, குழம்புக்கு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுத்து வச்சுட்டு தேங்காவை அரைச்சி வச்சுட்டு ஒரு சட்டியில் கொட்டி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் போட்டு காய் வெந்ததுக்கப்புறம் தேங்காவை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மல்லித்தழை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் போட்டு இறக்கி வச்சுட்டா மட்டன் குழம்பு ரெடி. இந்த வீடியோவில் நான் செய்கிறத கொஞ்சம் காட்ட முடியல. அடுத்ததாக கண்டிப்பாக நான் செய்கிறது எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அளவில் செய்கிறேன் அப்படின்னு கண்டிப்பாக காட்டுறேன். ஓகேவா? இப்போ போஸ்ட் மாதிரி போட்டுடுறா மட்டும்தான் செய்ய முடியுது. அதுக்கப்புறமா நான் செய்கிறது எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். குழம்பு வைக்க என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கறி கிரேவி எப்படி செய்யலான்னா, சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி இஞ்சி பூண்டு போட்டு கறி வேக வச்சோம்ல சூப்பில், அதில் கறி எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து அதையும் போட்டு அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சோம்புத்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றி எவ்வளோ அளவு தண்ணி ஒரு அரை இது தண்ணி வச்சு அது முழுகிற அளவு தண்ணி வச்சு நல்லா வேக விட்டு சுண்டை வச்சு இறக்குனா சுவையான கிரேவி ரெடி. ஓகே, பாய். இனிமேட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.